இப்ப எதுக்கிட்ட மங்காவை முறைக்கிற? முறைக்கலப்பா. அந்த கடைக்காரன் மாத்திரைய மாத்தி கொடுத்துட்டான் போல இருக்கு. அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இத பாருங்க, இனிமேலாவது இந்த மாதிரி அவசர குடுக்கத்தனமா எதையும் பண்ணிட்டு இருக்காதீங்க. அது மட்டும் இல்ல, துர்கா விஷயத்துல என்ன கேட்காம எதையும் நீங்க பண்ண கூடாது. புரிஞ்சுதா? நீங்க தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி பெரிய எஜமானையும் தலை குனிஞ்சு நிக்க வச்சிடாதீங்க. கவனமா நடந்துக்கோங்க. பத்த வச்சுட்டலடி, நான் யாருன்னு காட்டுறேன். மாயாம்மா, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் போலாமா? போ. என்னங்க, இவ பயங்கரமான ஆளுங்க. இவளுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்திருந்தா துர்காவுக்கு ஜூஸ் கொடுக்க போனப்பவே எங்களை அவ தடுத்து நிறுத்தி மாத்திரை பத்தின விவரத்தை சொல்லிருக்கணும்ல. நீங்களே ஜூஸ கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து போட்டு கொடுத்திருக்கா. இதுல ஏதோ உள்குத்து இருக்குன்னு தோணுது. இவளை நம்பவே கூடாதுங்க. அனாவசியமா மங்காவை சந்தேகப்படாதீங்க. அவ ஏன் ஆளு. எனக்காக ஏவல் வேலை செய்யறவ. அவ எனக்கு மட்டும்தான் விசுவாசமா இருப்பா. ஏன் அனுமதி இல்லாம அவகிட்ட வேலை வாங்கணும்னு நினைச்சா அவ இப்படிதான் பண்ணுவா. அம்மா, எதுக்கு எங்க கிட்ட கூட சொல்லாம துர்காவோட கர்ப்ப விஷயத்த தலையிட்டீங்க? முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட முதல் இலக்கு துர்கா வயித்துல இருக்கிற கருவை கலைக்கிறதுல இல்ல. அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலையும் இருக்கு. துர்காவோட கருவை கலைக்கிறத விட அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்கு? சொல்றேன். துர்கா தான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த எதுக்காக யார்கிட்டயும் சொல்லாம ரகசியமா வச்சிட்டு இருக்கா? எல்லார்கிட்ட இருந்தும் ஏன் மறைக்கணும்னு நினைக்கிறா? இத பத்தி நீங்க யாராவது யோசிச்சீங்களா? இதுக்கு விட கண்டுபிடிக்கிறது தான் இப்போ நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை. ஆமா, நீ சொல்றதும் சரிதான் மாயா. அவளுக்கு வந்தது பித்த வாந்தின்னு சொன்னப்பவே அவ மறந்து வேற ஏதோ சொல்ல வந்தா. ஆனா திடீர்னு மனசு மாறி அத சொல்லாம மறைச்சிட்டா. எனக்கு என்னமோ அப்படி தோணல. ஒருவேளை அவ கர்ப்பமா இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரியலையோ என்னமோ. அப்படிலாம் இல்ல. அவ கர்ப்பமா இருக்கிற விஷயம் அவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நந்தினி டெஸ்ட் பண்ணப்போ அவ மட்டும் தேங்காயை உடைக்க மாட்டேன்னு ஒத்த கால்ல நின்னா. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவ அதை சொல்லாம மூடி மறைக்கிறா. மாயா சொல்ற மாதிரி அதை இப்பவே கண்டுபிடிச்சாகணும். நம்ம கிட்ட சொல்லாம மறைக்கிற ஓகே. ஆனா அசோக்கு கிட்டே எதுக்கு சொல்லாம மறைக்கணும்? மொத்தத்துல ஏதோ ஒரு பெரிய வில்லங்கு இருக்கு. முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா அவ கருவை கலைப்போம். மாயா, துர்கா மறைக்கிற விஷயத்தை இப்ப நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? சூப்பர் ஐடியா மாயா. இப்பவே நீ சொன்ன மாதிரி அதை ஏற்பாடு பண்ற. அகிலா, நீங்க 2 பேரும் போய் துர்காவை நான் கூப்பிட்டேன்னு அவளை அழைச்சிட்டு வாங்க. சரிப்பா, வாங்கம்மா. சின்னையா, சொல்லு துர்கா. சின்னையா, ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சா? ஆமா, ஏன் கேக்குற? இல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதான்
முக்கியமான விஷயமா? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ஆ, நீங்க ஆபீஸ்க்கு நேரமாச்சுன்னு சொன்னீங்களே, இப்போ எப்படி சொல்றது? துர்கா துர்கா, நான் ஆபீஸ்க்கு போகல. இப்போ நீ சொல்ற விஷயம் தான் எனக்கு முக்கியம். ம்? உட்காரு. சொல்லு, என்ன விஷயம்? அது துர்கா, ஏன் தயங்குற? எதுவா இருந்தாலும் நீ சொல்லு. இங்க பாரு, பயப்படாம நீ தைரியமா சொல்லு. ம்? சொல்லு. அம்மா, துர்காவை கர்ப்பமா இருக்கிற விஷயத்த அசோக் கிட்ட சொல்ல போறான்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, எனக்கும் அப்படிதான் தோணுது. சரி வாமா, இது உடனே போய் மாயாட்ட சொல்லுவோம். மாயா, மாயா, என்னாச்சு? எங்க ஏன் இப்படி பயந்துட்டு வரீங்க? ஐயோ மாயா, துர்கா அவ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த அசோக் கிட்ட சொல்ல போறான்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஆமா மாயா, அசோக் கிட்ட துர்கா ஏதோ தயங்கி தயங்கி சொல்ல வந்தா. அத பார்த்தா அவ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த தான் சொல்ல போறான்னு நினைக்கிறேன். அவ அசோக் கிட்ட சொல்லிட்டா நம்ம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்காது. உடனே போய் ஏதாவது பண்ணி அவளை சொல்ல விடாம தடுங்க. போங்க. ஏமாயா, அசோக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ஐயோ, அத நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல உங்களை போக சொல்லுங்க. சரி சரி, போங்க போங்க போங்க. சரி வா. ஐயோ டேய் அர்ஜுன், இந்நேரம் வந்த விஷயத்த அசோக் கிட்ட சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன்டா. ஐயோ, அதெல்லாம் எதுவும் சொல்லிருக்க மாட்டாமா. வாங்கம்மா. துர்கா, நீ ஏதோ சொல்லணும்னு வந்த. என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிற. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. தாயே கனக துர்கா, சின்னையா கிட்ட நான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த இப்பவே சொல்ல போறேன். பிரச்சனை எதுவும் வராம நீ தான் பாத்துக்கணும். சின்னையா, ஐயோ இவ சொல்ல போறாடா. அது வந்து ஏய் துர்கா, ஒரு நிமிஷம். ஹலோ. அப்படியா? சரி சரி, நான் உடனே வந்துடுறேன். ஓகேவா? நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. தைரியமா இருங்க. சாரி துர்கா, நான் உடனே ஆஃபீஸ்க்கு போய் ஆகணும். ஈவினிங் வந்து பேசிக்கலாம். சரியா? வாங்கம்மா. சரிங்க சின்னையா, பாத்து போயிட்டு சரி சரி, வாங்க. பாய். டேய் போ, சீக்கிரம் போ. துர்கா, நீ இங்கதான் இருக்கியா? சரி வா போலாம். எங்க கூப்பிடுறிய? என்னன்னு தெரியல, பெரியவர் தான் உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. வா போலாம். எதுக்கு? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? வா போகலாம். வாங்கம்மா. வா. 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 போ. பெரியா, கூப்பிட்டீங்களாமே? வா துர்கா, வா. இப்படி உட்கார். இல்ல பரவாயில்ல பெரியா.
அது ஒண்ணும் இல்லம்மா. நம்ம குடும்பத்துல வீணா, காவேரி, ஜனான்னு அடுத்தடுத்து எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. இப்பெல்லாம் தூங்கலான்னு படுத்தாவே நம்மள யாருக்கு என்ன நடக்குமோன்னு நினைப்பு எனக்கு அடிக்கடி வந்து தூக்கி வாரி போடுதுமா, தூக்கி வாரி போடுது. எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குமா. நான் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி இந்த ஜமீனோட வாரிசை பார்க்கணும் துர்கா, பார்க்கணும். அப்படி நடந்துட்டா நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன். ஐயோ, அது உன்னாலதாம்மா முடியும், உன்னால மட்டும்தான் முடியும். ஏன்னா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த வீணா இறந்துட்டா. என் மூத்த மருமக சத்யா படுத்த படுக்கையா பிறந்த வீட்டுக்கே போயிட்டா. அதனாலதான் சொல்றேன், உன் ஒருத்தியால மட்டும்தான் எங்க ஆசைய நிறைவேற்றி வைக்க முடியும். ஆமா துர்கா, இவரோட கவலை தான் எனக்கும். அவர் வாய் விட்டு சொல்லிட்டாரு, ஆனா நான் சொல்லல. யார் விட்ட சாபமோ நம்ம குடும்பத்தை இப்படி ஆட்டி படைக்குது. என்ன பண்றது? ஆண்டவா, இவளால ஒரு வாரிசை பெத்துக்க முடியலன்னு ஊர்ல உள்ளவங்க எல்லாம் சொல்லும் போது கேட்கவே இவ்வளவு நாள் அந்த கனகாவால யாரு துர்கான்னு தெரியாம நாங்க மட்டும் இல்ல, அசோக்கும் குழம்பி போயிருந்தான். ஆனா இப்பதான் அந்த பிரச்சனை இல்லையே, நீதான் துர்கான்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலையும் தள்ளி போடாம சீக்கிரம் நீ ஒரு குழந்தைய பெத்து கொடுமா. ஒரு மருமகளா இந்த வீட்டுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை அதுதான். ஆமாம்மா, நான் இன்னும் எத்தனை நாளைக்கு உயிரோட இருக்க போறேன்னே தெரியலம்மா. அப்படிலாம் சொல்லாதீங்க பெரியய்யா. இல்லம்மா, அதுதான் உண்மை. சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லுமா. வயசான காலத்துல உன்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிறோம். நம்ம குடும்பத்துக்கு ஓ மூலமா ஒரு வாரிசு வேணும், அவ்வளவுதான். அசோக்கு நீயும் மனசு வச்சா இந்த குடும்பம் தழைக்கும், நம்ம வம்சமும் விருத்தி ஆகும். மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத துர்கா. இத பத்தி நீ அசோக் கிட்ட பேசணும். நீங்க ஆசைப்படுற நல்ல செய்தி இப்பவே சொல்லணும்னு என் மனசு கடந்து அடிச்சுக்குது. ஆனா என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு முதல்ல சின்னையா ஏத்துக்கணும், அதை நம்பணும். அதுக்கப்புறம் தான் இதை பத்தி என்னால வெளியில சொல்லவே முடியும். அது மட்டும் இல்லாம நான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த முதல்ல சின்னையா கிட்டதான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அவர் மூலமா தான் மத்தவங்களுக்கு தெரியணும். என்ன துர்கா, என்னம்மா யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல பெரியய்யா, நீங்க கேட்ட நல்ல செய்திய அந்த கனக துர்கா அம்மன் அருளால சீக்கிரமே சொல்லணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். அவ்வளவுதாம்மா, அவ்வளவுதான். சரிம்மா,
இப்பதான் நான் நிம்மதியாவே இருக்கேன். நீ போமா, நீ போ. சரிங்க பெரியய்யா. நாம எவ்வளவு தூரம் கேட்டோம், அவ கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை மறைக்கிறான் தான். அப்போ அதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். ஆமாங்க, அவ மனசுல இருக்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு வில்லங்க இருக்கு. அதனாலதான் சீக்கிரம் நல்ல செய்தி சொல்றேன்னு பொத்தாம் பொதுவா இவ சொல்லிட்டு போறா. மாயா, நீ சொன்ன மாதிரியே பேசி பார்த்தாச்சு. ஆனா துர்கா உண்மையை சொல்ற மாதிரி தெரியல. அவ சொல்லாம மறைக்கிறா. இனிமே எப்படி அவளை வாயை திறக்க வைக்கிறது? வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லு. ஒரே ஒரு வழி இருக்கு. என் கூட வாங்க. பெரிய கவலைப்படுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. அவருக்கும் பேரம் பேத்திய பார்க்கணும், வம்ச விருத்திக்கு வாரிசு வரணும்னு ஆசை இருக்கும் தானே. அவங்க சந்தோஷப்படுற மாதிரி அந்த நல்ல செய்தியை நான் சொல்ல முடியாம தவிக்கிறேன். ஆனா இதெல்லாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான். சின்னையா வீட்டுக்கு வந்ததும் முதல்ல நான் உண்டாகி இருக்கிற விஷயத்த சொல்ல போறேன். அப்புறம் அவரே பெரிய ஐயா கிட்ட சொல்லிடுவாரு. இதெல்லாம் கனகதுர்கா அருளால நல்லபடியா நடக்கணும். நீங்க எல்லாரும் மறைஞ்சு நில்லுங்க. நான் எப்படி துர்கா கிட்ட உண்மையை வாங்குறேன்னு மட்டும் பாருங்க. சரி. துர்கா, என்ன தனியா நின்னு அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சரி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேக்குறேன், மறைக்காம சொல்லு. என்ன விஷயம்? என் கண்ணை பார்த்து சொல்லு. நீ கர்ப்பமா இருக்க தானே? அது எப்படி சொல்றீங்க? உன் முகத்தை பார்த்தாலே தெரியும் துர்கா, உனக்கு தாய்மை கலை வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, பெரியவர்கிட்ட நீ சீக்கிரமாவே நல்ல செய்தி சொல்றேன்னு நீ சொல்லும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். மறைக்காம சொல்லு, நீ கர்ப்பமா தானே இருக்க. சரி, நீ சொல்ல வேண்டாம். கையை நீட்டு, நானே பாத்துக்கிறேன். கையை நீட்டு. துர்கா, நீ கர்ப்பமா தான் இருக்க. உன்னோட சேர்ந்து இன்னொரு உயிரும் துடிக்குது.
அத உன் நாடியே சொல்லிடுச்சு. ஆமா மாயா, நீ சொல்றது உண்மைதான். நான் கர்ப்பமா தான் இருக்கேன். எங்களுக்கு அது முன்னாடியே தெரியும்டி. அத உன் வாயால வர வைக்கிறதுக்கு தான் இவ்ளோ போராட்டம். எங்க கிட்டயே மறைக்கிறியா? அப்புறம் ஏன் ஜமீனைய கேட்டப்போ இந்த நல்ல விஷயத்த சொல்லாம மறைச்சிட்ட? என்ன யோசிக்கிற துர்கா? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். சொல்லு. அது இத எப்படி சொல்றதுன்னு தெரியல. எங்களுக்குள்ள நடந்த விஷயம் சின்னையாவுக்கே தெரியாது. அவரு அப்போ சுயநினைவிலே இல்ல. என்ன துர்கா சொல்ற? நான் கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சதுமே சின்னையா கிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா அப்போ வீட்ல இருந்த கனகா நான் தான் துர்கான்னு சொல்லி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருந்தா. அந்த நேரத்துல இத சொன்னா சின்னையா கண்டிப்பா நம்ப மாட்டாருன்னு நினைச்சுதான் நான் இத சொல்லவே இல்லை. அதோட நான் தான் கனகான்னு நினைச்சிருவாரு. அதனால சின்னையா கிட்ட இத பத்தி மூச்சு விடாம இருந்தேன். அல்வா மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. இத வச்சே உன்னையும் வயித்துல வளர சிசுவையும் அழிச்சு காட்டுண்டி.